ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி சமையல். இன்றைக்கி அடுப்பே இல்லாமல் 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 10 பாதாம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் முந்திரி கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இப்போ தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ தேங்காய் ஒரு மூடி நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இல்லைன்னா நீங்கள் திருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கூடவே ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் வந்து திக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம் தேங்காய் இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பாதாம் பிசின் எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நான் தேங்காய் பால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதாம் பிசின் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பாதாம் நம்ம விழுதாக அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நீங்களே அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.